Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், இது அதிகாரப்பூர்வ தகவலா? எப்போது இவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்காங்க? சட்டமன்ற தேர்தல் முடிவு எதிரொலியின் காரணமாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இரண்டு அணிகளாக தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டு வராங்க. குறிப்பா அதிமுகவை பொறுத்தமட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு சில எம்எல்ஏக்களும் சி.வி. சண்முகம் தரப்புல மீதம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் செயல்பட்டு வராங்க. சி.வி. சண்முகத்தை பொறுத்தமட்டில் முக்கிய நிர்வாகியாக கருதப்படுகிறார். அவரது தலைமையில பார்த்தோம்னால் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகிய முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில இந்த குழு என்பது செயல்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இவர்கள் இன்றைய தினம் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இன்னும் சற்று நிமிடங்கள்ல எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய இடத்துல சி.வி. சண்முகம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் அளித்தன. இந்த செய்தியாளர் சந்திப்புடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைப்பாட்டை சி.வி. சண்முகம் மற்றும் அவரது எம்எல்ஏக்கள் எடுக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலியாக இரண்டு அணிகளாக அதிமுக பிளவுபடுத்தக்கூடிய நிலையில் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களை பொறுத்த மட்டும் 23 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதே சமயம் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தரப்புக்கு பார்த்தோம் என்றால் 24 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. ஒரு சில எம்எல்ஏக்கள் இரண்டு அணிகளுக்குமே ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பது என்று தெரியாமல் ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் சி.வி. சண்முகம் தரப்புல இருக்கக்கூடிய 24 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற கருத்துக்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு தான் இன்னும் சற்று நேரத்துல நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாம தாவேகாவுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பட்சத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் சென்று ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் அளித்தன. இந்த சந்திப்பை பொறுத்தமட்டில் இன்று மாலை நடக்கலாம் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தமட்டில் அதிமுகவுடைய சட்டப்பேரவை தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. காரணம், இரண்டு அணிகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் ஒரு கடிதமும், அதே போல் சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் வேறொரு கடிதமும் வழங்கியிருக்கிறாங்க. இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்களை பொறுத்த மட்டும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வச்சு சபாநாயகர் கருப்பையாட்ட இந்த கடிதத்தை வழங்கியிருக்கிறாங்க. தற்காலிக சபாநாயகத்தை வழங்கியிருக்கிறாங்க. அதே போல சி.வி. சண்முகம் தரப்பை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் அவர்களும் ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக எஸ்.பி. வேலுமணியை அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என தெரிவித்து 24 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தோடு அவர்கள் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் நேற்றைய தினம் கடிதத்தை வழங்கியிருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் சி.வி. சண்முகம் தலைமையிலான ஆணையர் தாவேகாவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பை நடத்த இருக்கிறாங்க. தாயுமானவன், இப்படி ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் இது அதிமுகவுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? நிச்சயமாக இது ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பல வழிகள்ல பிளவுபட்ட ஒரு சூழல்ல, பலரும் கட்சியில் இருந்து விலக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அதிமுக எதை நோக்கி செல்கிறது, குறிப்பாக அதிமுகவுடைய அரசியல் எதிர்காலம் எவ்வாறாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. குறிப்பா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அணியினரும், அதே போல சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர் தலைமையில ஒரு அணியினரும் என இரண்டு அணிகளாக எம்எல்ஏக்கள் பிளவுபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல யாருக்கு ஆதரவு அளிப்பது, யாரை அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக நியமிப்பது, துணைத் தலைவராக நியமிப்பது, அதே போல் கொறடாவாக நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு சட்ட சிக்கல்களும் எழக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. சி.வி. சண்முகத்தை பொறுத்த மட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தமிழகத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்பட்ட போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தாவேகாவுக்கான அந்த ஆதரவு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியா வலியுறுத்தினாரு. ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மட்டில் அந்த நிலைப்பாட்டிற்கு வராத சூழல்ல, உடன்பாடு எட்டாத ஒரு சூழல்ல சி.வி. சண்முகம் தலைமையில குறிப்பாக 3 முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், இந்த 3 முன்னாள் அமைச்சர்களும் மண்டல வாரியாக கணிசமான
வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அதிமுகவை பொறுத்தமட்டில். இந்த மூவருமே பார்த்தோம் என்றால் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. என்னன்னா தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க. எனவேதான் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே தொடர்ச்சியா அந்த ஆலோசனை கூட்டம் என்பது எம்ஆர்சி விடுதியில நடைபெற்று வந்தது. அந்த எம்ஆர்சி இல்லத்துல நடைபெற்றிருந்த அந்த விஷயங்கள்ல தொடர்ச்சியா எம்எல்ஏக்களுடனான சந்திப்பு, அடுத்தடுத்து பல்வேறு நகர்வுகளை தொடர்ந்து அதிமுக தற்போது 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறார், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதே போல் சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பிலான அணியினர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. குறிப்பா தாவேகாவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இதன் காரணமாக தாவேகாவுடைய பலம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பா தாவேகாவை பொறுத்த மட்டில் தற்போது 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதே போல் காங்கிரஸை பொறுத்த மட்டில் 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த மட்டும் 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டும் 2 எம்எல்ஏக்கள், ஐயுஎம்எல்ஏ பொறுத்த மட்டும் 2 எம்எல்ஏக்கள் என 120 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஆதரவு தெரிவித்த கட்சிகள் அனைத்துமே தேர்தலுக்கு பின்னராக ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆதரவு என்பதற்காக நம்மால பார்க்க வேண்டும். இந்த கட்சிகள் அனைத்துமே திமுகவுடனான கூட்டணியில் இருந்தாங்க. வெற்றி பெற்ற பிறகாக தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆதரவை நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய எம்எல்ஏக்கள் பலரும் தற்போது ஆதரவு தெரிவிப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தாவேகாவுக்கான அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது மேலும் அதிகரித்திருக்கிறது. புரோட்டெஸ்ட் வரக்கூடிய பட்சத்துல இவர்கள் அனைவருமே தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்று பார்க்கப்படுகிறது. நேர்ல ஆதரவு தெரிவிப்பது என்றால் வாக்களிக்கும் பட்சத்துல அது கட்சி தாவல் தடை சட்டத்தை நோக்கி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே அவர்கள் விடுப்பு சட்டமன்றத்துக்கு செல்லாமல் புறக்கணிக்கக்கூடிய பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக தாவேகா பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் அதிகரித்திருக்கிறது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.